மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு 2 வருஷத்துல நிறைய பாதிப்புகள், என்ன மனக்கசப்புகள், என்ன குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, வேலை இடத்துல பிரச்சனை, அப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றி உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். ரொம்ப கோபப்படாதீங்க. ஏன்னா ஈகோ பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும், அடுத்தவங்களுக்கு. நீங்க அடுத்தவங்க சொல்லுவீங்க, மகர ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அதனால கோபத்தை குறைங்க, ஈகோவை குறைங்க. என்ன நல்லா ஃப்ரீயா இருங்க. எப்போதுமே ஒரு அடைச்சு போட்ட மாதிரியே இருப்பீங்க மகர ராசிக்காரங்க. அதெல்லாம் இல்லாம நல்லா ஃப்ரீயா பேசுங்க, ஃப்ரீயா பழகுங்க. என்ன அதெல்லாம் இந்த 2026ல நீங்க பாடம் கத்துக்கணும். பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் அமைந்து நல்லா தாராளமா திருமண யோகம்லாம் இருக்கு. குழந்தை செல்வங்கள்லாம் அந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிடைக்க இருக்கு. வியாபாரம் தொழில நாட்கள் சிரமப்பட்டு கொண்டு இருந்தவங்க எல்லாம் இந்த வருஷம் அமோகமா லாபங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொட்ட போறா நம்மளுடைய குரு பகவான். ஏற்கனவே பதவி ப்ரமோஷன்லாம் எதிர்பார்த்திருப்பீங்க. நான் உங்களுக்கு அந்த பதவி ப்ரமோஷன்லாம் உயர்வு இருக்கு, இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நீங்க கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு இந்த வருடம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. வீண் ஆடம்பர செலவுகளை ரொம்ப நீங்க குறைச்சிட்டு இருந்தீங்க, நல்லா இருக்கும். முக்கியமா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா செலவு பண்ணுவாங்க. எதற்குனே தெரியாது, இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும், ஆன்லைன்ல ஆர்டர் போடணும், ஏன்னா ஃபுட் ஆப்ல போய் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு விரும்புவாங்க. எல்லோர்ட்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா நீங்க பேசணும். எடுத்தறிந்து பேசுவதை குறைச்சிக்கணும். முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை நல்லா, ஏற்கனவே நீண்ட நாட்களா ஏதேனும் என்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா அதற்கு உண்டான மருத்துவ செலவுகள்லாம் சற்று குறையும். இரவு நேர பயணங்களை முடிந்த அளவு தவிர்த்துக்கணும். தன்னைத்தானே யார்கிட்டையும் புகழ்ந்து பேசிக்கிறத கொஞ்சம் குறைங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை விமர்சனம் செஞ்சு அவங்கள பத்தி கேவலமா பேசுறது, அவங்கள பத்தி தரக்குறைவா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க செய்யாதீங்க. மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா படிப்பு மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள், அது சொந்தமான படிப்புல பாத்தீங்கன்னா சாதனைகள்லாம் செய்வாங்க. ஸ்ரீ சஷ்டியன் பக்கத்தை யூடியூபில் கண்டுகொள்ளவும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து 12 ராசிகளுக்கும் 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள் அதில் பதிவேற்றம் செய்துள்ளது. அனைவரும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.